வெல்கம் டு நீட் சென்னை மதுராயில். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பயாலஜியில் 360 அவுட் ஆஃப் 360 எடுக்கிறதுக்கான 7 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன அப்படின்றது லெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எடுத்த உடனே என்சிஆர்டி புக்குக்குள்ளே போகாதீங்க. ஸோ நீட்டுக்கு ஃபஸ்ட்டு என்சிஆர்டி புக்குக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றையும் நீங்கள் லைன் பை லைனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத படித்து பாருங்கள். ஸோ செகண்ட் டிப் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கான்செப்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சாப்டர்லையும் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ சாப்டர் வைஸ் நீங்கள் வந்துட்டு கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் நோட்ஸ். ஸோ உங்களை வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ லெக்சர் கொடுக்கும்போது அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸோ சிம்பிளாக விட்டுறாதீங்க. பத்திரமா நீட்டாக என்ன சொல்கிறாங்களோ அதை தெளிவாக எழுதி வைங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாகவும் இருக்கும் அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் அது இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்துட்டு நான் ரீட் த என்சிஆர்டி. இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்சிஆர்டிக்குள்ளே போகலாம். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். அண்ட் ஃபிஃப்த்து டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் லைன்லேயும் நீங்களே உங்களோட ஓன் கொஷினை நீங்கள் மேக் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு ஃபஸ்ட் லைனில் ஒரு நல்ல கொஸ்டின் இருக்குது, ஒரு நல்ல லைன் இருக்குது, இம்பார்ட்டண்டான லைன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ அதில் என்னென்ன டைப்பாக அந்த லைனில் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக கொஸ்டின் மேக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஆன்சர் எப்படிலாம் கொடுக்க முடியும் அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். ஸோ சிக்ஸ்த் ஒன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி படித்து நம்ம நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது. 1 இயர் நம்ம படிக்க போகிறோம், நிறைய படிக்க போகிறோம். ஸோ 1 இயர் கழித்து நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ரிவைஸ் பண்ணும்போது அதை மறக்காமல் இருக்கிறதுக்காக கொஸ்டின்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர், இது எப்படியெல்லாம் கேட்கலாம், அதுக்கு எந்த மாதிரி ஆன்சர்லாம் பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கிறத மோஸ்ட்லி வந்துட்டு டயக்ராம் ஓரியன்டாகவே படிக்க கற்றுக்கோங்க. ஸோ பயாலஜியை பொறுத்தவரையிலும் ஒரு டயக்ராம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான கீஸ் என்ன, அந்த கீஸோட கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் வரும், ஸோ அதில் பற்றி டீட்டெயில் கான்செப்ட் என்ன, ஸோ இதை மாதிரிலாமே தெரிஞ்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதையுமே டைமுக்குள்ளே சால்வ் பண்ண பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம பயாலஜியில் 360 அவுட் ஆஃப் 360 தாராளமாக எடுக்க முடியும். இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ் சென்னை மதுராயில் இருக்குது. ஸோ கான்டாக்ட் நம்பர் அண்ட் இன்ஸ்டா ஐடி எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.